தாய் உறவுகளே அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். பாருங்க, பருப்பு வேக வச்சுருக்கேன். முதலே ஒரு தக்காளி, ஒரு மிளகாய் போட்டோம். பாருங்க, பச்சை மிளகாய் தான் பழுத்துக்கிடுச்சு, செடியில் இருந்தது போட்டேன். இந்த மாதிரி பாருங்கள், பழுத்துக்கிடுச்சு. அதனால் போடலாம். ஒரு பூண்டு, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, ஆனால் கறி செய்யலை. வயலில் களை வெட்டும்போது கலப்பு கீரை கிடச்சிச்சு. தொய்யக்கீரை, இது என்ன கீரை? சிறுகீரை. காணாவளைன்னு சொல்லுவாங்க, காணாவளை கீரை. பண்ணைக்கீரை, இது பண்ணைக்கீரை. இது நெய் சாரணக்கீரை. நெய் சாட்னின்னு சொல்லுவாங்க. பாருங்க, பண்ணைக்கீரை மாயிலை மாதிரி பெருசாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த பூவெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு, பூச்சி இது இருந்தால் க்ளீன் பண்ணிவிட்டு, சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து அலசி 2-3 டைம் அலசி பருப்பு வேக வச்சுருக்கிறேன். சூப்பராக வெந்துட்டுருக்குது. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு, விளக்கெண்ணெய், மஞ்சத்தூள் போட்டு வேகுது. உப்பு சேர்க்கலை. ரொம்ப நாள் ஆகுது சமையல் வீடியோ போட்டு. இந்த பூ கட் பண்ணிடணும். பருப்பு கொஞ்சம் வெந்த உடனேயும், ஒரு 3/4 பதம் வெந்த உடனேயும் கையில் நசுக்கி பார்த்துட்டு இந்த கீரையை அலசி அதிலே போட்டு நல்லா வேக வச்சு, கடைசியாக தான் உப்பு போடணும். எண்ணெய், கடுகு அல்லது தாளிப்பு வடை இருந்தாலும் போடலாம், சூப்பராக இருக்கும். வர மிளகாய் 4, நான் கம்மியாக போடுவேன், நீங்கள் நிறைய போட்டுங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. புளி தேவைன்னா போடலாம், நான் போட மாட்டேன், நீங்கள் போட்டுக்குங்க. கொஞ்சமாக புளி சேருங்க. நீங்கள் இன்னும் தக்காளிலாம் நிறைய போட்டுக்கலாம். நான் சும்மா கொஞ்சம் தான் செய்கிறேன். அங்கே எப்படி வெந்துக்கிடுச்சு கிட்டத்தட்ட. ரேஷன் கடை பருப்பு தான். தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கோம், அப்படியே போட்டேன். போட்டு இந்த கீரையை அலசி அதிலே போட்டு நல்லா வெந்த உடனே ஒரு தாளிப்பு கொடுத்து கடைஞ்சி சுட சுட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மட்டன் செய்யலை. ஏற்கனவே எல்லாம் திருவிழா மட்டன் சாப்பிட்டு வயிறு எரிச்சலாக இருக்குது. சூப்பரான கீரை வயலில்
பறித்து எடுத்துகிட்டு வந்தோம். குச்சிக்காட்டில் களை வெட்டும்போது. அவ்வளோதாங்க உறவுகளே. இது ஒரே ஆவியில் சீக்கிரம் வெந்துடும். கலப்பு கீரை, எல்லா சத்தும் இதில் இருக்குது. இந்த கீரை கிடைச்சா விட்டுறாதீங்க, சாப்பிடுங்க. சுத்தமான இடத்துல இருந்தால் பறித்து எடுத்துகிட்டு வந்து கடைஞ்சி சாப்பிடுங்க. அவ்வளோதான். நான் அலசி போட போகிறேன். பருப்பு வெந்துக்கிடுச்சு. நல்லா அலசிட்டு கடைய போகிறேன் வேக வச்சு. 2-3 டைம் அலசிடணும். இந்த மாதிரி இலைக்கு அடி இருந்தால் அதை எடுத்துருங்க, வேண்டாம். அலசி இதில் போட்டு விசில் போடாமல் கொஞ்சம் நேரம் வேக வச்சு கடைஞ்சிருங்க. அவ்வளோதான். ஓகே, பை. சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்ல சத்து கிடைக்கும். ஓகே உறவுகளே, பை.